ஹாய் எல்லாரும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். வெல்கம் டு த ஜிங்கி மாமி சேனல். இந்த சோஷியல் மீடியா வேர்ல்டில் இந்த யூடியூப்க்கு நான் ஒரு புது கற்றுக்கொட்டி ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸ் முன்னாடி இன்ஸ்டாகிராமில் ரேண்டமாக ஆரம்பித்த ஒரு ப்ரொஃபைல் தான் த ஜிங்கி மாமி. ஸோ என்னை நம்பி இப்போது அதில் ஒரு 34,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அப்படின்னா எங்கேயோ நான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஹானஸ்ட்டாக நிறைய விஷயம் செஞ்சுருக்கேன் அப்படின்ட்டு தான். இந்த யூடியூப் வந்து ஒரு கடல் மாதிரி. இங்கே எக்கச்சக்கமான கான்டென்ட் க்ரியேட்டர்ஸ் யூடியூபர்ஸ்லாம் இருக்காங்க. பட் அதில் நான் இப்போ ஒரு சின்ன ஸ்டெப்பாக என்னோட இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பட் எந்த ஒரு நம்பிக்கையோடு நான் இன்ஸ்டாகிராம் ஸ்டார்ட் பண்ணணும், அதே ஒரு நம்பிக்கையோடு தான் இந்த யூடியூப் ஜேர்னியும் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதே மாதிரி லவ் அண்ட் சப்போர்ட் உங்கள் எல்லார்கிட்ட இருந்தும் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ இன்ஸ்டாகிராமில் இருந்து இதை பார்க்குறீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு என்னை பற்றி தெரிஞ்சிருக்கும். பட் நீங்கள் ஒரு வேளை புதுசு இந்த சேனலுக்கு அப்படின்னா என்னை பற்றி சில இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். ஸோ நான் தீபிகா, நான் சென்னையில் இருக்கேன். எங்களோட குட்டி ஃபேமிலி வந்து ஹஸ்பண்ட், நான், என்னோடய குழந்த மோனிகா 6 வயசு ஆகுது அவங்களுக்கு. நான் இதை தவிர்த்து வந்து நான் ஒரே பொண்ணுங்க அம்மா அப்பாவுக்கு. ஸோ கல்யாணம் ஆனது, படித்தது எல்லாமே வந்து சென்னையிலேயே தான். ஸோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கான்டென்ட் க்ரியேஷன் ஜேர்னியில் வந்து நான் ஸ்டெப் எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கு முன்னாடி கார்ப்பரேட் லைஃப் அப்படி இப்படின்னு தான் போய்கிட்டு இருந்தது. பட் அதுக்கப்புறம் பேஷனேட்டாக ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி என்னோடய ஹோம் பேக்கிங் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அண்ட் சைட் பை சைடு இந்த கான்டென்ட் க்ரியேஷனையும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்கள் எல்லாத்தோட சப்போர்ட்டோட இதை நல்லபடியாக கொண்டு போவேன்னு நம்புகிறேன். ஸோ இதை தாண்டி நிறைய விஷயம் என்னை பற்றி, எங்கள் ஃபேமிலி பற்றி, எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு போக போக அப்கமிங் வ்ளாக்ஸில் இது எப்படி போகுதோ அந்த ஃப்ளோவை பேஸ் பண்ணி உங்கள் எல்லாத்துக்குமே வந்து நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்மளோட வ்ளாக் வந்து ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த வ்ளாக் அப்படிங்கிறதுனால எனக்கும் வந்து இது எப்படி ஸ்டார்ட் பாயிண்ட்டாக எடுத்துகிட்டு போகிறதுன்னு தெரியாமல் நான் வந்து என்னோடய மார்னிங் ரொட்டீனை வந்து போட்டிருக்கேன். லைக் காலையில் வந்து குழந்தைய வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து என்னோடய ஒரு ஃப்ரீ டைம் எடுக்கிற வரைக்கும் என்னோடய ரொட்டீன் எப்படி ஜாம் பேக்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து காமிச்சிருக்கேன். ஸோ மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிற வீட்டில் இந்த மாதிரி ஒரு ரொட்டீன் தான் வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்கும். பட் நிறைய விஷயம் எப்படி நம்ம செல்ஃப் கேர் பண்ணிக்கிறது, நம்ம ஹெல்த்தை எப்படி ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து முக்கியமாக இந்த வ்ளாகில் சொல்லியிருக்கேன். ஸோ வ்ளாகை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ காலையில் எப்பயுமே டே வந்து எனக்கு 6 o'clock வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ எழுந்துச்சு வந்து ரிஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறமா நேராக கிச்சனுக்கு தான் வருவேன். பட் கிச்சனில் வந்து எனக்கு இருக்கிற பெரிய ப்ளஸ் வந்து என்ன அப்படின்னா, இப்போது ஒரு வாரம் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அந்த 1 வீக்குக்கு தேவையான மீல் பிளானிங், ஸ்நாக் பிளானிங் இது எல்லாமே தெளிவாக பண்ணி வச்சுடுவேன். 1-2 ஐட்டம் மிஸ் ஆனாலும் பரவாயில்ல. பட் மெஜாரிட்டியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மீல் பிளானை வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணிவிடுவோம். இதுக்கு 2 அட்வான்டேஜஸ் இருக்குது. ஒன்று என்னென்னா, பொதுவாகவே அடுத்த நாள் என்ன சமைக்கணும்னு மண்டையை பிச்சுப்போம். பட் அந்த ஆப்ஷன் எதுவுமே தேவையில்லை. ஸோ இறங்கி வந்தோமா, சமைச்சோமா, அதுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணோமாங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இன்னொன்று என்னென்னா, நானாகட்டும் ஹஸ்பண்ட் ஆகட்டும் 30s நாங்கள் க்ராஸ் பண்ணும்போதே நாங்கள் ரியலைஸ் பண்ணது என்னென்னா, நம்ம என்ன மீல் சாப்பிட்டாலும் அது ஒரு ப்ராப்பர் பேலன்ஸ்ட் மீலாக இருக்கணும். லைக் அந்த பிளேட்டில் வந்து கார்ப்ஸ் இருக்கணும், ஃபைபர் இருக்கணும், அது கூடயே வந்து ப்ரோட்டீன் இருக்கணும். அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் எங்கள் மீலையே வந்து நாங்கள் ஃபுல்லாக வந்து பிளான் பண்ணி சாப்பிடணும். இந்த மாதிரி ஒரு மீல் பிளானிங்கை வந்து நம்ம டக்குன்னு வந்து இன்றைக்கி யோசித்து சமைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் அதை அஹெடாக நம்ம பிளான் பண்ணி ஒரு லிஸ்ட்டாக போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வெரைட்டி ஆஃப் ஃபுட் சாய்ஸஸ் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், நமக்கும் வந்து டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரியும் இருக்கும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி வீட்டில் சின்ன பசங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கும் நம்ம சாப்பிட்றத பார்த்து பயங்கர ஒரு எக்ஸ்போஷர் இருக்கும். ஸோ நீங்களும் வந்து அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணி மேபி உங்கள் மீல்ஸை வந்து ஸ்கெட்யூல் பண்ணி பாருங்கள். உங்களோட ஜாப் வந்து அப்படியே பாதியாக குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து அப்படி ஒரு நாள் தான். இன்றைக்கி என்னென்னா, ஃப்ரிட்ஜில் வந்து லாஸ்ட்டாக வந்து எம்டி டே மாதிரி. ஸோ கொஞ்சமாக பீன்ஸ், கேரட் இதெல்லாம் இருந்தது. ஸோ அது எல்லாத்தையும் போட்டு ப்ரோட்டீன் சோர்ஸ்க்கு எக்ஸ் போட்டு நம்ம வந்து ஒரு 1 pot ரைஸ் மாதிரி பண்ணிடலாம் அப்படிங்கிறத நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். இதுக்கப்புறமா நான் அப்கமிங் வீக்கில் தான் வந்து அந்த ஸ்டாக்கிங் எல்லாமே நான் வந்து வச்சுருப்பேன். ஸோ அந்த எப்படி நான் என்னோடய க்ராசரியை வந்து மேனேஜ் பண்ணி ஸ்டாக் பண்ணுறேன் இதெல்லாம் நான் தனி வீடியோவாக உங்களுக்கு போடுறேன்.
ஸோ அன்றைக்கி வந்து மோனாக்கு வந்து ஸ்நாக்குக்கு வந்து ஆரஞ்ச் ஜூஸ் தான் வந்து கொடுத்து விட்டுருந்தேன். கூட வந்து லஞ்சுக்கு நான் சொன்ன மாதிரி மிக்ஸ்ட் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு எக்ஸ் போட்டு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துட்டேன். மோனா வந்து இப்போ ஆக்சுவலி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கிரேட் 1 படிக்கிறா. பட் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அவள் என்ட்ரு ஆகும்போதே நாங்கள் அவகிட்ட சொல்லிட்டோம், லைக் காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது நீயே பாட்டி வாஷ் பண்ணிக்கோ அண்ட் நீயே வந்து ஸ்கூலுக்கு போகும்போது குளிச்சுக்கோ அப்படின்னு 2 விஷயத்த நாங்கள் சொல்லிட்டோம். அவளுக்கு அதை எப்படி பண்ணணுங்கிறத ஃபுல்லாக ப்ராப்பராக சொல்லியும் கொடுத்துட்டு ஒரு 1 வீக் கிட்டக்க நாங்கள் அவளை வந்து மானிட்டர் பண்ணோம். நாங்கள் பாத்ரூமில் வந்து அவள் கூடயே வந்து இருந்து கைட் பண்ணோம், இதெல்லாம் கரெக்டாக பண்ணுறீங்க, இதெல்லாம் நீங்கள் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே ட்வீக் பண்ணி விட்டுட்டோம். ஸோ அதுக்கப்புறம் ஒன்ஸ் அவள் ப்ராப்பராக பண்ணுறான்னு தெரிஞ்ச உடனே அது எங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபாக இருந்தது. ஏன்னா இப்போ காலையில் நான் பாட்டுக்கு எழுந்து நான் கீழே வந்துடுவேன் என் வேலையை பார்க்குறதுக்கு. ஹஸ்பண்ட் எழுந்து மூணாவது எழுப்பி மட்டும் விட்டுருவார். ஸோ எழுப்பி விட்டுட்டோம் அப்படின்னா அவர் ரிஃப்ரெஷ் ஆகிறதுக்கு போயிடுவார், மோனா வந்து அவள் வேலையை பண்ணிப்பாள். கடைசியாக வந்து ஹஸ்பண்ட் வந்து ஹீட்டர் வந்து தண்ணி மட்டும் திருப்பிட்டு பக்கெட்டில் ஃபில் பண்ணி கொடுத்தாரு அப்படின்னா அவள் அழகாக குளிச்சுட்டு வந்துடுவாள். ஸோ இதுலேயே நம்ம சைட் பை சைட் நிறைய வேலை முடிஞ்சிடும் இல்லையா. அதுக்கப்புறம் எனக்கு பெரிய ஹெல்ப்பே வந்து ஹஸ்பண்ட் தான். ஸோ காலையில் அவளை வந்து ஃபுல்லாக யூனிஃபார்ம்லாம் போட்டு ரெடியெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மோனிகா கீழே இறங்கி வரத்துக்குள்ளேயே நான் என் கிச்சனில் இருக்கிற எல்லாத்தையுமே ஏற கட்டிடுவேன். ஸோ மூடு இருந்தால் நானே சாமான் தேய்ப்பேன், இல்லைனா டிஷ்வாஷரில் போட்டுடுவேன். அன்றைக்கி வந்து டிஷ்வாஷர் டேன்னு நினைக்கிறேன். ஸோ டிஷ்வாஷரில் எல்லாத்தையும் போட்டுடுவேன். ஸோ ஒரு 7:50 போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா என் கிச்சன் வந்து ஃபுல்லாகவே க்ளீன் ஆகிடும். அதோடு வந்து ஈவினிங் ஒரு 5 o'clock மேலே நைட்டு டின்னர் பற்றி யோசித்து உள்ளே போவனே தவிர்த்து 5 மணிக்கு வரைக்கும் என்ன தேவையோ அது எல்லாமே சார்ட் ஆகிடும். ஸோ கிச்சன்லாம் ஒன்ஸ் க்ளீன் ஆனதுக்கப்புறம் மோனாக்கு வந்து எனக்கு இருக்கிற ஒரே வேலை வந்து அவளுக்கு தலை பின்னி விடுறது மட்டும்தான். ஸோ அதை நான் பண்ணிவிட்டு நான் அவகிட்ட பிரேக்ஃபாஸ்ட்டை கொடுத்துட்டேன் அப்படின்னா அவள் பாட்டுக்கு சாப்பிடுவாள். இந்த மீன் டைமில் வந்து அவளோட லஞ்ச் பேக்ஸ் எல்லாமே வந்து பேக் ஆகிருக்கும். ஸோ மேலே வந்து மோனா வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்ருக்க நேரத்துக்குள்ளேயே நான் வந்து கீழே வந்து கேட்லாம் ஓப்பன் பண்ணி இந்த பால் பேக்கெட்லாம் எடுத்துருவேன். எங்கள் வீட்டில் வந்து ஒரு அக்கா வந்து வேலை செய்கிறாங்க. அவங்க வந்து வீட்டு உள்ளே இருக்கிற ஸ்டெப்ஸ் வந்து வாரத்துக்கு 3 நாள் பண்ணுவாங்க. மற்றபடி வந்து மெயின் டோர்லேருந்து கார் பார்க்கிங் ஃபுல்லாக டெய்லி பெருக்கி துடைப்பாங்க. பட் கோலம் மட்டும் வந்து வாசல் தெளித்து கோலம் போடுறதெல்லாம் நான் தான் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அது என்னமோ தெரியல, அது கொஞ்சமாச்சும் கற்றுக்கணுன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ எவ்வளோ மோசமாக போட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு நான் தான் வந்து போடுவேன். ஸோ கோலம் எல்லாம் போட்டுட்டு கையோடு வந்து டெய்லி என்னை தேடி ஒரு 4 ஜீவன் வரும். ஸோ அதுக்கு தண்ணி பிஸ்கெட் இது எல்லாமே வச்சுட்டு கையோடு வந்து மோனிகாவும் அந்த டைமில் இறங்கி வந்துடுவாங்க. அவளையும் ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டுட்டு நான் வந்து மேலே வந்து ரூம்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ண வந்துடுவேன். ஸோ ஹஸ்பண்ட் வந்து அவளை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு வரத்துக்குள்ளேயே நான் வந்து வீடு ஃபுல்லாகவே ஏற கட்டி வச்சுருப்பேன். எனக்கு பெருசாக வந்து பெட்ரூமில் வந்து ஏற கட்டுற மாதிரி இருக்காது. ஏன்னா நாங்கள் கொஞ்சம் மினிமலிஸ்டாக தான் வச்சுருப்போம். பட் ஸ்டில் வந்து டெய்லியும் ஏதாவது ஒன்று இருக்கும்ல, இந்த பெட் ஸ்ப்ரெட் எடுத்து வைக்கிறது, ஏதாவது டேபிள் துடைக்கிறது, இந்த மாதிரி இருக்கும்ல, அந்த சின்ன சின்ன வேலை எல்லாமே டயத்துக்கு வந்து முடிச்சிடுவேன். இதே மாதிரி தான் எங்கள் ரூமை முடிச்சுட்டு அதே மாதிரி மோனா ரூம்லேயுமே பண்ணிவிடுவேன். என்ன தான் சின்ன பசங்களுக்கு தனி ரூமாக இருந்தாலும் நம்ம வச்சுக்கிற அளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ ஆனாலும் பரவாயில்ல, என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவளோட ரூமையும் நானே வந்து ஏற கட்டிடுவேன். அவளால் முடிஞ்ச லெவலுக்கு எல்லாத்தையும் ஏற கட்டிடுவாள். பட் சில டஸ்டிங்லாம் நம்ம தானே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வேலையெல்லாம் நான் வந்து பண்ணிவிடுவேன். அண்ட் வாரத்துக்கு இந்த க்ளீனிங்க்குமே வந்து ஸ்ப்ளிட் அப் போட்டு இன்றைக்கி இதுன்னு போட்டுடுவேன். ஏன்னா ஒரே நாள் ஃபுல்லாக நம்ம க்ளீனப் பண்ணுறதெல்லாம் முடியாது. ஸோ அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி க்ளீன் பண்ணும்போது ஓவராலாக எப்பயுமே வந்து கொஞ்சம் க்ளீனராக இருக்கிற ஒரு ஆம்பியன்ஸ் இருக்கும். ஸோ எல்லாம் பண்ணிவிட்டு எனக்கு கொஞ்சம் வந்து ஃபேஸ்க்கு வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஹேர் ஆயிலெலாம் அப்ளை பண்ணிவிட்டு வாக்கிங் கிளம்பிடுவேன். என்ன சாப்பிட்றோமோ, என்ன ஹெல்த்தியாக சாப்பிட்றோமோ அதுதான் நம்ம ஃபேஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ஏதோ ஓரளவுக்கு நாங்கள் பண்ண ஃபுட் சாய்ஸஸில் ஆன சேஞ்ச் தான் வந்து அது. ஸோ குவிக்காக நானும் வந்து வாட்செல்லாம் கட்டிட்டு வாக்கிங்க்கு வந்து வெளியில் வந்து கிளம்பிடுவேன். போயிட்டு ஒரு 5 kilometers வாக் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவேன். ஸோ வாக்கிங் முடித்து வந்த கையோட வீடை வந்து பெருக்கி தொடச்சிருவேன். மேலே வந்து ரூம்ஸ்க்கு வந்து ஆக்சுவலி ரோபோ கிளீனர் வச்சுருக்கேன். ஸோ அதனால் கீழே நான் க்ளீன் பண்ணுற அந்த சமயம் நான் மேலே வந்து இந்த ரோபோ கிளீனரும் ஆன் பண்ணி விட்டுடுவேன். ஸோ 2 பேரும் வந்து கரெக்டாக இருக்கும் முடிக்கிறதுக்கு, மாப் பண்ணி அதாவது பெருக்கி மாப் பண்ணி முடிக்க. இந்த வீடியோவில் ஆக்சுவலி நான் வாக்கிங் போனதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணலை. ஏன்னா எவ்வளோ பெருசாக போகணும்னு எனக்கு ஒரு ஐடியா இல்லாததுனால நான் அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணலை. கையோட எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் ஈஸியாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி
மாதிரி நிறைய பிளான்ஸ் வச்சுருக்கேன். உள்ளேயும் சரி வெளியவும் சரி எல்லாத்துக்கும் தண்ணியும் விட்டுடுவேன். ஏன்னா இந்த வாக்கிங் போயிட்டு வந்து ஒன்ஸ் அந்த சோஃபாவை பார்த்து உட்காந்துட்டேன் அப்படின்னா எழுந்துக்கவே மனசு இருக்காது. ஸோ அதனால் முக்கால்வாசி லைக் 99% அந்த சோஃபாவை தவிர்த்துட்டு டக்குன்னு என் வேலையை பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா கொஞ்சம் ஆக்டிவாகவே ஓட்டிடுவேன். அப்படி தெரியாமல் அந்த சோஃபாவில் உட்காந்து பிக் பாஸை பார்க்க ஆரம்பித்தேன் அப்படின்னா ரொம்ப லேசி ஆகிடுவேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா வேலையும் முடித்த உடனே இந்த மாதிரி ரிஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு அதோடு வந்து எனக்கு ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும். ஏன்னா பெருசாக குக்கிங் இருக்காது, எதுவும் இருக்காது, எனக்கான டைமாக இருக்கும். பேக்கிங் ஆர்டர்ஸ் இருந்தால் பேக்கிங் ஆர்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ரெஸ்ட் ஆஃப் த டே வந்து எடுத்துகிட்டு போவேன். பட் கண்டிப்பாக வந்து ஒரு 11:30 ஒரு 2 வரைக்கும் எனக்கு வந்து ஒரு ஃப்ரீ டைம் தான். ஸோ மோனா அதோட 3:30 தான் வீட்டுக்கு வருவாள். அது வரைக்கும் ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸோ இதுதான் என்னோடய மார்னிங் ரொட்டீனாக வந்து இருக்கும். ஸோ ஹோப் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை வந்து எடுத்து ஃபர்ஸ்ட் வீடியோவை கொஞ்சம் ப்ராப்பராக போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். இனி வரும் வீடியோவில் வந்து நல்லாவே எடிட்ஸ்லாம் கற்றுக்கிட்டு நல்லபடியாக போடுறேன். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் பை.